பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. லட்டு சிங் சார் பசிக்குது, 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 லட்டு சிங் சார் பசிக்குது. சரி சரி, நான் உங்களை ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. வெயிட்டர், இவங்க சொன்ன ஆர்டர்ஸ் எல்லாம் சீக்கிரம் இங்கே எடுத்துட்டு வாங்க. எஸ் சார், இதோ எடுத்துட்டு வரேன். Ladies and gentlemen, நான் உங்க ஃப்ரெண்ட் ஹோஸ்டேஜ் சிங் பேசுறேன். ஹோஸ்டேஜ் சிங்கா? யார் இதை அனௌன்ஸ் பண்றாங்க? டென்ஷன் ஆகாம என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆனா வெளிய மட்டும் போகாதீங்க. ஏன்னா இப்போ உங்க எல்லாரையும் நான் பணைய கைதியா ஆக்கிட்டேன். வெளிய போற எல்லா இடத்துலயும் எக்ஸ்ப்ளோசிவ் வைக்கப்பட்டிருக்கு. யாராவது வெளிய போக முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க பிளாஸ்ட் ஆயிடுவீங்க. சோ வெளிய போக ட்ரை பண்ணாதீங்க. நான் கவர்மெண்ட் கிட்ட சில டிமாண்ட்ஸ் வைக்க போறேன். அது வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏய், யார் அது? நீ எல்லாம் எங்களை பணைய கைதி ஆக்க முடியாது. இந்த லட்டு சிங் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை தடுக்க முடியாது. சிவா, இவன் சொல்றது உண்மைதான்ப்பா. முயற்சி பண்ணுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் முழு நம்பிக்கை வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லாம் உண்மையிலேயே இங்க ஹாஸ்டேஜா இருக்கீங்க. நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எந்த விதத்திலயும் உங்களை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். நீங்க நல்லா நிம்மதியா இருங்க. ஆனா ஒருவேளை கவர்மெண்ட் எங்க டிமாண்டை ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் என்னாக்கா? ஹலோ இன்ஸ்பெக்டர், உன்னால என்ன பார்க்க முடியுதா என்ன? நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா உன்னால என்ன பார்க்க முடியாது இன்ஸ்பெக்டர். இப்ப நீ ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றத மறந்துரு. ஏன்னா நீயும் இங்க ஒரு ஹாஸ்டேஜ் தான். ஹாஸ்டேஜ் சிங் கோல்டன் சன்ரைஸ் ஹோட்டல்ல எல்லாரையும் பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். இவங்களை விடணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து 100 கோடி ரூபாயும் ஒரு ஹெலிகாப்டரும் வேணுங்கிறான். அதோட ஜெயில இருக்கிற அவனோட பிரதரையும் விடணும்னு அவன் டிமாண்ட் வச்சிருக்கான். இந்த ஹாஸ்டேஜ் சிங் யாருங்கறத நம்ம உடனே கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா நாம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? இங்க நம்ம சந்தேகப்படுற மாதிரி யார் இருக்காங்கங்கறத முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லா கவனிங்க, எல்லாரையும் பாருங்க. ஏன்னா அவன் நமக்குள்ள ஒருத்தனாதான் இருப்பான். எல்லா இடத்தையும் கவர் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வாட்டு? எதுக்காக என்ன பார்த்து நீ குலைச்சிக்கிட்டு இருக்க? ஹாஸ்டேஜ் பிடிச்சு வச்சிருக்க அந்த டெரரிஸ்ட் உள்ள வந்துட்டாங்கல்ல, அவங்கள பார்த்து கத்துறத விட்டுட்டு இந்த லட்டு சிங்க பார்த்து கத்துறியா நீ? வாய மூடு. ஓஹோ, இப்ப புரிஞ்சது. நீ என்னையே பயன்படுத்துறியா? நீ இப்படி என்ன குலைக்கிறத பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? என்னோட பேரு ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எந்த டாகியும் என்ன பார்த்து குலைக்காது, என்ன கடிக்காது. ஏன்னா என் பேரை கேட்டதுமே வாய முடிக்கும். ஏன்னா அவ்வளவு பயங்கரமானவன். ஒன்ன மாதிரி டாகிஸ் எல்லாம் நான் அலாக்கா தூக்கி மடிச்சு என் பாக்கெட்ல வச்சுக்குவேன். அப்படியாப்பட்ட இந்த லட்டு சிங் ஒன்ன பார்த்து பயப்படுவானா? என்ன சத்தம் வித்தியாசமா வருது? இங்க கட்டிப்பட்டு இருந்த டாகி எங்க போச்சு? யாரு உன்ன செயின்ல இருந்து அவுத்து விட்டாங்க? சாரி, என்ன துரத்தாத, என்ன எதுவும் கடிச்சு வச்சிடாத. ஏதோ நான் காமெடியா பேசலான்னு பார்த்தேன். நீ டெரர் ஆகி என்ன துரத்தாத. சொன்னா கேளு, நான் உன்னை பார்த்து தலை தெறிக்க ஓடுறேன். என்ன விட்டுறேன். இந்த ரூம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த ரூமுக்குள்ள போறதா நல்லது. ஆகா, கடிச்சு வச்சிருச்சே. உன் காலை பிடிச்சு நான் கதறினாலும் என்ன இப்படி கடிச்சு வச்சிட்டியே, முடியல. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக டாகி மாதிரி 4 கால்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க? டாகி என்ன கடிக்காம இருக்காது. கால்ல விழுந்து கெஞ்சினேன், அதனால எப்படி ஆயிட்டாப்பா. அது கெஞ்சினாலும் விட மாட்டேங்குது. அத கட்டி வச்சிருக்காங்களே நான் தைரியமா பேசினேன். திடீர்னு அது செயின்ல இருந்து ரிலீஸ் ஆகி துரத்தி கடிச்சிடுச்சுப்பா. பேட் டாகி. லட்டு சிங் அங்கிள், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம செக்யூரிட்டி ரூமுக்கு போகலாம். அங்க மானிட்டர்ஸ் இருக்கும். அங்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் இருக்கும்ல. நாம அங்க செக் பண்ணா யார் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கலாம்ல.
சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஒருத்தங்கள நாம நிச்சயம் பாப்போம். அடடடடடே, குட் ஐடியா. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கே. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தாக்கணும். அந்த டெரரிஸ்டோட பேசு இந்த சிசிடிவி கேமராவுல எங்கேயாவது பதிவாயிருக்கும்னு எங்க நம்பிக்கை. சாரி சார், உங்களால பார்க்கவே முடியாது. ஏன் எதுக்காக பார்க்க முடியாது? செக்யூரிட்டி ரீசன் தான் சார். செக்யூரிட்டி ரீசனா? இது என்ன ரொம்ப புதுசா இருக்கு, ஒன்னும் புரியலையே. இந்த ஹோட்டல் மொத்தத்தையும் டெரரிஸ்ட் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. நீ என்னன்னா செக்யூரிட்டி ரீசன் சொல்ற? செம்மையா டென்ஷன் ஆயிடுவேன். மரியாதையா அதை எனக்கு ப்ளே பண்ணி காட்டுங்க. ஒழுங்கா எல்லாரும் பின்னாடி போய் முட்டி போடுங்க. பாஸ் பாஸ், லட்டு சிங் வந்தாரு. ஃபுட்டேஜ பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன பண்ணட்டும்? நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் அவங்கள அங்கேயே கட்டி வைங்க, புரிஞ்சுதா? ஆஹா. அங்கிள், எங்களை போக விடுங்களேன். சின்ன பையா, ஓரமா போய் உட்காரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், ஜப்பாய் வரும்போது நகரக்கூடாது. இப்ப எனக்கு அடிபட்டுச்சு பாரு. இப்ப பொறுமையா சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கலாம். அவங்க ரூம் நம்பர் 2504க்கு தான் போயிருக்காங்க. இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாம் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே போறாங்களே. 100% எனக்கும் இவங்க மேல சந்தேகம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அட எங்கப்பா இருக்கு அந்த 2504? இங்க இருக்கு. டிங் டாங். யாருங்க அது? ரூம் சர்வீஸ். என்ன வேணும்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைய மேல தூக்கிட்டு ஒழுங்கா எழுந்து நிலை. எழுந்தரே. பேச்சா இருக்கும்போது அடிக்கிற, இது நியாயமே இல்ல தெரியுமா? அது எதுக்காக என்ன அடிக்கிற? ஒழுங்கா லட்டு சிங் சார் அடிக்கிறது நிறுத்துங்க. என்ன தைரியம் இருந்தா ஏறுமுக்கு வந்து என்னைய அடிப்பீங்க? ஆண்டி, நிறுத்துங்க. ஏன் என்ன அடிக்க வரீங்க? நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு போங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு திருட்டு கொலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க திருடவும் இல்ல, கொள்ளையும் அடிக்கல. நீங்க தான் ஹோட்டல்ல இருக்க எல்லாரையும் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்க பாஸ் எங்க இருக்காரு? இங்க பாருமா, என்ன உளறிக்கிட்டு இருக்க? நானே இங்க ஒரு ஹாஸ்டேஜா தான் இருக்கேன். ஒருவேளை நீங்க ஹாஸ்டேஜா இல்லனா எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, அத பாரு. ஒருத்தன் என்னோட ரூம்ல வந்து திருட பார்த்தான். நான் பயந்து அவனை துரத்துறதுக்காக முயற்சி பண்ணேன். நம்பிக்கை இல்லைன்னா ஃபுட்டேஜ பார்த்துட்டு அப்புறமா வாங்க. சிவா, அவங்க சொல்றது உண்மைதான். டெரரிஸ்ட் அவங்க கிட்ட இருந்து திருட பாத்துருக்கான். இப்போ என்ன பண்றது? சரி, இதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்தையும் கண்காணிக்கலாம். கண்டிப்பா ஒரு டெரரிஸ்டாவது நம்ம கிட்ட மாட்டுவா. நானும் ரேவாவும் இங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஹோட்டல்ல போய் பாத்துக்கோங்க. எஸ். வேகமா. நான் கடமை செய்ய போகும்போதுதான் யாராவது வந்து இப்படி தடுப்பாங்க. இந்த டாகி எங்க இருந்து வந்தது? அங்க பாருங்க, அது கட்டி போட்டிருக்கேன். கட்டிதான் இருக்கு, ஆனா எப்படியோ வந்து நல்லா கடிச்சு வச்சிடுதுப்பா என்ன. நான் நிறைய வாங்கிட்டேன். உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வாங்க. பாய்.
ஒரு டாகிய பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அதுவும் கட்டி போட்ட டாக பார்த்து. இங்க பாரு கண்ணா, உன்னை பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன். சிங்கத்துக்கே சீப்பு போட்டு மாறுவோம் நாங்க. என்ன ஓவரா கத்துற? எங்க கத்து, இன்னும் சத்தமா கத்து. ஆமா, கத்திக்கோ கத்திக்கோ, நாங்கெல்லாம் ஏலியனுக்கே சவால் விடுறோம்ல. கத்து கத்து, அவ்வளவுதானா? இன்னும் சத்தமா கத்து கத்து. என்ன பாச்சையில அசால்ட்டா கழட்டி விட்டுச்சு. மாட்டிக்கிட்ட ஓடு. நான் வாங்கி வீங்கிறத பார்த்தாதான் மறுபடியும் ஏன் என்ன கொத்து விடுறீங்க? ஆகா, ஸ்லோ மோஷன்ல எவ்வளவு வேகமா வருதே. ஓடு, காப்பாத்துங்கோ. இது நம்மள விடாது போல இருக்கு. இங்க சேஃப்ல அங்க போலாம். ஆகா, கடிச்சு வச்சிடுச்சு. அப்பா என்ன கடி? சிவா, இவரை பாரு. இதே வாக்கிங் ஸ்டிக் Dressோட இவர் வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே. அப்படின்னா அந்த ஆள் இங்க ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரா? முன்னாடி தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தாரு, இப்ப ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி மானிட்டர்ல பார்த்தோம்ல, அதே பர்சன் தான் இவரும். அதோ அங்க பாரு, அவர்தான். சீக்கிரம் வா. அடிதடியெல்லாம் கொஞ்சம் நிறுத்திருங்க. என்னோட ஆளுங்களை அடிக்கிறதுனால ஒன்னும் மாறாது. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விரோதமும் இல்ல. சிவா அப்புறம் லட்டு சே, உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. ஒழுங்கா உங்க ரூம்ல போய் உட்காந்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்புறம் இந்த ஹோட்டலையும் நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன். இங்க பாருங்க, இவன் தான் சிவா, இவர் தான் லட்டு சே. நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எங்க உயிரை எடுக்க பாக்குறீங்களா? அமைதியா ஒரு இடமா உட்காருங்க. அவனாலதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் என்ன? ஆனா டெரரிஸ்ட பிடிக்கிறது நம்மளோட கடமையாச்சே. அவங்கள பிடிக்கிறது நம்ம கடமை ஒண்ணு இல்லப்பா, அது போலீஸோட வேலைதான். இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அங்கிளும் போலீஸ் தானே? இவன் ஒரு சாதாரண போலீஸ் தான். டெரரிஸ்ட எப்பவும் ஸ்பெஷல் போலீஸ் தான் பிடிப்பாங்க. இவரெல்லாம் அதெல்லாம் முடியாது. பயப்படாதீங்க, நாங்க ஏதாவது பண்ணியே தீர்வோம். லட்டு சிங் அங்கிள், நான் இப்ப வந்துடுறேன். ரேவா, அது இவடி என் கூட வாங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது என்னோட கடமை. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு டெரரிஸ்ட் வந்தாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இங்க இருந்து நீ ஓடிடுன்னு. இல்லன்னா இந்த டெரர் லட்டு சிங் அங்க வந்துருவான்னு சொல்லுவாங்க. நான் இருக்கல, கவலைய விடுங்க. இவருக்கு மரியாதையா சொன்னா புரியாது, நம்ம அடிச்சு சொன்னாதான் டெரரிஸ்ட உன்னால பிடிக்க முடியுமா? இல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யாரையும் நான் பிடிக்க மாட்டேன். அங்கிள், உங்க ஆக்டிங்க நிறுத்துறீங்களா? சரியா நடக்க ஆரம்பிங்க அங்கிள். உங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அங்கிள், உங்களோட ஆக்டிங்க நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா நடக்கிறீங்க, அப்புறமா இந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டு ஓடுறீங்க. இது என்ன உங்களோட மந்திரக்கோலா? ஆமாப்பா, இது என்னோட மந்திரக்கோலு தான். சின்ன பையா, உன்னால எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு. இப்ப நான் உன்னோட கதையை முடிக்க போறேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓ, இதுதான் உங்களோட உண்மையான முகமா? ஆல்பா மைக் டேங்கோ ஷீரா, சீக்கிரம் வாங்க. வாங்க, எல்லாரும் சேர்ந்து டெரரிஸ்ட் அடிக்கலாம். வாங்க, அந்த டெரரிஸ்ட நம்ம சும்மா விடக்கூடாது. சிவா,
தனியா அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தைரியசாலி பாத்தீங்கல்ல. ஆமாமா, வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அவரை விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு. வாங்க, எல்லாரும் வாங்க. ஏய். உங்க எல்லாரோட கதையை முடிய போகுது. யாரும் தப்பிக்க மாட்டீங்க. ஏய். நான் தோத்துட்டேன் சிவா. எனக்கும் உனக்கும் என்ன விரோதம் இருக்கு? நான் உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தவே இல்லையே. லட்டு சிங் சார், நீங்க சொல்லுங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தினா? நோ 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 நோ, இல்ல. நான் என்னோட தம்பிய காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன். தம்பி மேல பாசம் வைக்கிறது தப்பா? தப்பு இல்லப்பா. சிவா சிவா, இவனை போக விட்டுறலாம். இவன் சென்டிமெண்ட்ல என்னைய மேய்ச்சிட்டாப்பா. இவனை போக விட்டுறலாம். லட்டு சிங் அங்கிள், எதுக்காக எமோஷனல் ஆகுறீங்க? அவன் வெறும் டெரரிஸ்ட் தான். உங்களை அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா சிவா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. டியூட்டில சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உன்னை நான் இப்ப ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். உன்னை நான் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் நீ அங்க சென்டிமெண்ட் கதை சொன்னாலும் நான் உன்னை வெளியில விட மாட்டேன். இந்த டெரரிஸ்ட புடிச்சிட்டேன். ஆஹா, நீயா? ஐயா ஓடே, ஏற்கனவே 2 டைம்ஸ் கடிச்சிட்ட, என்ன விட்டுரு. உனக்கு என்னதான் வேணும்? திரும்ப என்ன கடிக்க போறியா? என்ன பாக்குற? என்கிட்ட சாரி சொல்ல வந்திருக்கியா? சாரி சாரி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.